ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள், அதாவது 100ல் 80% மக்களுக்கு பெண் தெய்வங்களே குலதெய்வங்களாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட மக்களோடு மக்களாக வாழ்ந்து இறந்த ஒரு பெண் கடவுளாகிய சீலைக்காரி அம்மன் பற்றிய வரலாறை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பல்வேறு தரப்பினர் இந்த சீலைக்காரி அம்மனை குலதெய்வமாக வழிபாடு செய்கிறாங்க. வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு வரலாறுகள் இந்த அம்மனுக்கு சொல்லப்பட்டாலும் இந்த காணொலியில் வேறு கதைகள் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று மதுரையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் பற்றியும், மற்றொன்று கரூரில் நடந்த மற்றொரு உண்மை சம்பவம் பற்றியும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் மதுரை மாவட்டத்தில் நடந்த வரலாறு பற்றி பார்க்கலாம். மதுரை மாவட்டம் சீலைமலைப்பட்டியில் வசித்து வந்த கோப்பம்மாள் என்ற தொட்டியம் நாயக்கர் பெண்ணும் சக்கிரியர் ஆணும் சிறுவயதிலிருந்தே நட்புடன் இருந்தார்கள். மாடுகளை ஒன்றாக மேய்ப்பதும் அவர்கள் கொண்டு வந்த உணவுகளை ஒன்றாக அமர்ந்து உண்ணுவதையும் வழக்கமாக வைத்திருந்தார்கள். போப்பம்மாளும் பருவமடையும் வயது வந்ததும் அப்பொழுதும் அவருடன் நட்பாகவே பழகி கொண்டிருந்தார். இதை பார்த்த மற்ற மாடு மேய்ப்பவர்கள் இவளின் நட்பை தவறாக புரிந்து கொண்டு அவளின் வீட்டில் தவறான கருத்துக்களை கூறுகிறார்கள். இதை கேட்ட பெற்றோர்களும் மற்ற உறவினர்களும் போப்பம்மாளை கண்டிக்கிறார்கள். இதனால் மனம் வேதனையுற்ற போப்பம்மாள் எவ்வளவோ எடுத்துரைக்கிறார். ஆனாலும் அவர்கள் பெற்றோர் அதை கேட்க மறுக்கிறார்கள். அப்பொழுது போப்பம்மாள் பானைகள் சுடும் சுளையில் இறங்கி தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார். இறந்த அந்த பெண்ணின் சேலை முந்தானை பகுதியின் ஒரு பகுதி மட்டும் எரியாமல் அப்படியே இருக்கிறது. அன்றிலிருந்தே அந்த பெண்ணிற்கு சீலைக்காரி அம்மன் என்று பெயர் சூட்டி மக்கள் அனைவரும் வழிபாடு செய்கிறாங்க. இந்த அம்மனின் மற்ற பெயர்கள் சீலைக்காரி, சீலைக்காரி அம்மன், சேலைக்காரி, சேலையம்மன், தீப்பாஞ்சி அம்மன், தீயில் பாய்ந்து இறந்ததால் தீப்பாய்ஞ்ச அம்மன், தீப்பாய்ந்தாள் மாலைக்காரி, இப்படி பல்வேறு பெயர்கள் சூட்டப்பட்டு வழிபாடு செய்கிறார்கள். மதுரையிலிருந்து சுமார் 58 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பேரையூருக்கு மிக அருகில் அமைந்துள்ளது இந்த கோவில். இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற வரலாறு கரூருக்கு மிக அருகே அமைந்துள்ள கோட்டநத்தம் கிராமத்தில் இருக்கும் அம்மனின் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வரலாறு உண்மையிலேயே மனசை ரொம்ப நெகிழ வைக்கக்கூடிய ஒரு கதையாக தாங்க இருக்குது. வாங்க அது என்னன்றதை பார்க்கலாம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் 7 அண்ணன்மார்களுடன் ஒரு தங்கையுடன் வாழ்ந்தவர் பட்டியம்மா. பிறவிலேயே வலது கால் ஊனம். எனவே வீட்டில் உள்ளவர்கள் அந்த பட்டியம்மாவை மிகவும் செல்லம் கூட்டி வளர்த்தார்கள். பட்டியம்மாவின் தங்கையின் பெயர் வீரம்மாள் என்பதாகும். அன்புக்குரிய அண்ணன்கள், பாசத்தை காட்டும் தங்கை என பட்டியம்மாவின் வாழ்க்கை மிகவும் இனிதாக நகர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த சமயத்தில் கிழக்கிலிருந்து வணிகம் செய்ய அண்ணன் தம்பி 2 பேர் வந்தனர். அவர்களுடைய பெயர் பெரிய அவினாசி, சின்ன அவினாசி என்பதாகும். அவர்கள் பட்டு சேலைகளை வியாபாரம் செய்வதற்காக அந்த ஊருக்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் பட்டியம்மாளும் பருவம் எய்திருந்தாள். அந்த 2 பேரும் கரூர் புலியூருக்கு அருகில் உள்ள காணியாளன் பட்டியில் உள்ள வேப்பங்குடிக்கு வியாபாரம் செய்ய வந்தனர். சிறிய அவினாசிக்கு இந்த பட்டியம்மாளை மணக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. அண்ணன்களிடம் கேட்கும் பொழுது அவர்களும் மனமுகுந்து திருமணத்தை முடித்து வைத்தார்கள். அப்பொழுது அவருக்கு பல்வேறு சீதனங்களும் கொடுத்ததுடன் அல்லாமல் ஜமீனில் தான் பார்க்கும் காவல் வேலையும் மாப்பிள்ளைக்கே கொடுத்தார்கள். பட்டியம்மாள் கருவுற்று இருக்கும் பொழுது சின்ன அவினாசிக்கும் பெரிய அவினாசிக்கும் சொத்தின் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது சின்ன அவினாசி அரண்மனையில் இரவு நேர பணியை தொடர்ந்து கொண்டிருந்தார். பெரிய அவினாசியோ அரண்மனையில் உள்ள ஒரு குதிரையை திருடி கொண்டு சென்று விட்டார். இதை அறியாத சின்ன அவினாசி ராஜாவிடம் சென்று குதிரையை காணவில்லை என்று பதட்டத்துடன் கூறுகிறார். ராஜாவோ, இன்று இரவுக்குள் குதிரையை நீ கொண்டு வரவில்லை என்றால் உனது தலை துண்டிக்கப்படும் என்று உத்தரவிடுகிறார். சின்ன அவினாசியோ தன் மனைவியிடம் சென்று நடந்தவற்றை கூறிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்புகிறார். நான் குதிரையை தேடிச் செல்கிறேன் என்று கூறுகிறார். பின்னர் அவரும் அன்று முழுவதும் குதிரையை தேடி அது எங்கும் கிடைக்கவில்லை. ராஜாவிடம் வந்து கூறுகிறார். கோபமுற்ற ராஜாவோ அவரை ஓரிடத்திற்கு அழைத்து சென்று தலையை துண்டிக்கிறார். சின்ன அவினாசியும் இறந்து விடுகிறார். இதை அறிந்து கொண்ட பட்டியம்மா ராஜாவிடம் சென்று பதறுகிறார். நான் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது என் கணவரை இப்படி கொண்டது எந்த விதத்தில் நியாயம்? என்னையும் என் கணவர் சென்ற இடத்திற்கேயே அனுப்பி வைத்து விடுங்கள் என்று கண்ணீர் விடுகிறார். ராஜாவோ, நீ 3 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாய், உன்னை எப்படி நான் கொல்ல முடியும் என்று கூற பட்டியம்மாளோ பிடிவாதமாக கேட்கிறாள். உடனே ராஜா, உனக்கு 7 அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அங்கு சென்று நீ ஒவ்வொரு மாதம் இருந்து 7 மாதங்கள் முடிந்த பிறகு குழந்தையை பெற்று கொடுத்துவிட்டு அதன் பிறகு உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன்
செல்கிறேன் என்று ராஜா கூற, பட்டியம்மாவும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு அண்ணன்களிடம் இருக்கிறார். அண்ணன் வீட்டில் இருந்து கிளம்பும் பொழுது ஒரு பட்டுப்புடவையை கொடுத்துவிட்டு செல்கிறார். இப்படி 6 மாதங்கள் கடந்து 7வது மாதம் 7வது அண்ணன் வீட்டிற்கு செல்கிறார். அவரின் அண்ணியோ மிகவும் சித்திரவதைப்படுத்துகிறார். அதனால் அங்கு மட்டும் வெள்ளை புடவையை கொடுக்கிறாள். அப்பொழுது தன் அண்ணன்களை அழைத்து, இந்த வம்சவழியில் வரும் பெண்களுக்கு வெள்ளை புடவை அணிந்தே தாலி கட்ட வேண்டும் என்று கூறிவிட்டு தான் இத்துடன் இறந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். பின் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து குழந்தையும் பெற்றெடுக்கிறார். ஊர் பெரியவரிடம் அந்த குழந்தையை கொடுத்துவிட்டு ராஜாவை தேடி அரண்மனைக்கு செல்கிறார். நான் குழந்தையை பெற்று ஒரு பெரியவரிடம் கொடுத்துவிட்டேன், எனக்கு நீங்கள் கொல்லிக்குச்சி தாருங்கள் என்று கூறுகிறார். உடனே ராஜாவும் கொல்லிக்குச்சியை கொடுக்க, கொல்லிக்குச்சியை வாங்கி கொண்டு தன்னைத்தானே தீயில் மாய்த்து கொள்ள பட்டியம்மாள் செல்கிறார். அப்பொழுது இதை அறிந்த பெரிய அவினாசிக்கு மனம் பதைபடைக்கிறது. ராஜாவிடம் நடந்த உண்மைகளை கூறி பட்டியம்மாவிடமும் வந்து உண்மையை கூறுகிறார். ஆனால் பட்டியம்மாவோ, இப்பொழுது வந்து சொல்லி என்ன ஆகப் போகிறது? என் கணவரும் இறந்துவிட்டால் என் வாழ்க்கையும் இத்துடன் முடியப் போகிறது. ஆனால் நான் உனக்கு சாபங்கள் எதுவும் கொடுக்க போவதில்லை என்று கூறி தன்னை தீயில் மாய்த்து கொண்டாள். அப்பொழுது அவளது புடவை மட்டும் எரியாமல் இருக்கிறது. அதாவது புடவையின் முந்தானை பகுதி எரியாமல் இருப்பதால் இந்த அம்மனுக்கு சீலைக்காரி என்று பெயர் சூட்டி அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை இங்கு விசேஷங்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. கரூரிலிருந்து சுமார் 31 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சீலைக்காரி அம்மன் திருக்கோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சீலைக்காரி அம்மனோட வரலாறை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது இதை பற்றி தகவல்கள் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.